அண்மை செய்தி. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு எதிரான வழக்கு விசாரணையை 4 மாதங்களில் முடிக்க வேண்டும் என்று திண்டுக்கல் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன. அந்த உத்தரவில் வேறு என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திண்டுக்கல்லில் மதிமுக பொதுக்குழு கூட்டமானது நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தை அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி நடத்தியதாக கூறி கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் செல்வராகவன் ஆகியோருக்கு எதிராக திண்டுக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். 2016ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருந்த இந்த வழக்கில் திண்டுக்கல் முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் 2019ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வைகோ மற்றும் செல்வராகவன் ஆகிய 2 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் நீண்ட காலமாக இந்த வழக்கானது நிலுவையில் இருக்கிறது என்பதால் இந்த வழக்கின் விசாரணையை 4 மாதங்களில் முடிக்க வேண்டும் என்று திண்டுக்கல் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.